டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. ஜாமீன் மனு மீதான உத்தரவை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம். ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களை கூட்டி செல்கிறார் பிரதமர் மோடி. தியானம் தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன், மக்கள் இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான் பிரச்சனை. ஸ்டோரி டைரக்ஷன் ஆடியன்ஸ் கொடுங்க. கடலூர் அருகே நெல்லிக்குப்பம் உணவகத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து. படுகாயமடைந்த 7 ஊழியர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, தேனி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். உதகையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த கனமழை. வெப்பம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கடலில் கருடன் படம் பார்க்க நரிக்குறவர்களை அனுமதிக்கவில்லை என்று புகார். சர்ச்சைக்கு பின்னர் அடுத்த காட்சிக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்த வட்டாட்சியர். கோடை வெயிலால் மின் விநியோக பாதையில் பழுது ஏற்படுவதாக மின்வாரியம் விளக்கம். மின்தடையை உடனுக்குடன் சீர் செய்து தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் மின் நுகர்வு புதிய உச்சம் தொட்டது. நேற்று 101.76 மில்லியன் யூனிட்டாக இருந்த மின் அறிவிப்பு. ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 57 தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத், லாலு பிரசாத் யாதவ், கங்கனா ரணாவத். பஞ்சாபில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். கோவை அருகே மருதமலையில் உடல்நலம் குன்றிய யானை கிரேன் உதவியுடன் எழுந்து நின்றது. உடனிருந்த குட்டி யானையை காணாததால் ட்ரோன் மூலம் தேடும் வனத்துறை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பற்று அருகே கீழ்சென்றத்தூரில் வயிற்றுப்போக்கில் ஒருவர் உயிரிழப்பு. 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆட்சியர் ஆய்வு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய நேரப்படி நாளை காலை தொடக்கம். முதல் ஆட்டத்தில் அமெரிக்கா, கனடா மோதல். T20 உலகக்கோப்பையில் இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டிற்கு டிக்கெட் 8,34,000 ரூபாய் வரை விற்பனை. 34,000 பார்வையாளர்களுடன் தயாராகும் நியூயார்க் மைதானம். சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்பு விமானம் தரையிறங்கிய நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை நடத்த விருப்பம். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்புக்கு கடிதம் அனுப்பியது தமிழ்நாடு அரசு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை சென்னையில் நடத்த தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்திருக்கிறது. இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டங்லிரன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கிறது. செஸ் உலகின் ராஜா யார் என்பதை தீர்மானிக்கும் இந்த போட்டி தொடரை நடத்த விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் செஸ் ஒலிம்பியாட் மற்றும் 2013ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை சிறப்பாக நடத்தியதால் தமிழ்நாடு அரசையும் விண்ணப்பிக்குமாறு சர்வதேச செஸ் கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. அதன் பேரில் சென்னையில் போட்டியை நடத்த தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்திருக்கிறது.
செஸ் கூட்டமைப்பு சார்பில் டெல்லியில் நடத்த விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல சிங்கப்பூரும் விருப்பம் தெரிவித்துள்ளது. 3 நகரங்களில் எந்த நகரத்தில் போட்டியை நடத்த அனுமதி அளிப்பது என்பது தொடர்பாக சர்வதேச செஸ் கவுன்சில் அடுத்த வாரம் கூடி ஆலோசிக்கிறது. இறுதி முடிவு இம்மாத இறுதியில் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜகவின் 10 ஆண்டுகளா பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது, வெற்றின் முகட்டில் நிற்பதாக தெரிவித்துள்ளார். தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணிதிரளாக அது அமைந்திருப்பதாகவும், இந்திய மக்கள் அனைவரும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்திருந்திருப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், வாக்கு எண்ணிக்கையின் போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்க கூட்டணி செயல்வீரர்கள் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்றும், பாசிச பாஜக வீழ்த்தப்பட்டும் இந்தியா வெல்லட்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களையும் பிரதமர் மோடி அழைத்து செல்வதாக கன்னியாகுமரியில் அவர் தியானம் மேற்கொண்டது குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்திருக்கிறார். நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு. அவ்வளவுதான் பிரச்சனை. ஸ்டோரி, டைரக்ஷன், ஆடியன்ஸ் கொடுங்க. இல்ல வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்பணும்னு நம்புறேன், ஆசைப்படுறேன். அனுப்புற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போகும். தோத்து போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார். முடியும். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கீழ்சென்றத்தூரில் வயிற்றுப்போக்கு காரணமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பேரணாம்பட்டு அருகே கீழ்சென்றத்தூரில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 80 வயதுடைய பலராமன் என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் நிகழ்விடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவர்களுடன் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா என்றும் கேட்டறிந்தார். இந்நிகழ்வை அடுத்து சென்றத்தூர் கிராமத்தில் தற்போது மருத்துவ குழுவினர் சுகாதார பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அமைந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், அவை பெற்ற வாக்கு சதவீதம் உள்ளிட்ட விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகள் மாபெரும் கூட்டணியை அமைத்து போட்டியிட்டன. எஸ்டிபிஐயுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தது. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் ஆகியவை தனித்து களம் கண்டன. திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை இடம் பிடித்தன. அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடம் பிடித்தன. திமுக கூட்டணியில் திமுக 20 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 9, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை தலா 1 தொகுதியிலும் போட்டியிட்டன. இதில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை களமிறங்கின. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமாரும் உதயசூரியன் சின்னத்திலேயே களமிறங்கினார். அதிமுக கூட்டணியில் அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. பாமக 7, பாஜக 5, தேமுதிக 4, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை தலா 1 தொகுதியில் களம் கண்டன. இதில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் ஆகியவை போட்டியிட்டன. எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதியை ஒதுக்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 38 தொகுதிகளில் களம் கண்டது. நாம் தமிழர் கட்சி 37 தொகுதிகளிலும்,
மக்கள் நீதி மய்யம் கட்சி 36 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இதில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி. ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். மற்ற 38 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 53.2% வாக்குகளை பெற்றது. திமுக 33.5% வாக்குகளையும் காங்கிரஸ் 12.6% வாக்குகளையும் பெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2.4% வாக்குகளையும், விசிக 1.2% வாக்குகளையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1.1% வாக்குகளையும் பெற்றன. அதிமுக கூட்டணி 30.6% வாக்குகளை பெற்றது. இதில் அதிமுக 19.4% வாக்குகளையும், பாமக 5.4% வாக்குகளையும், பாஜக 3.6% வாக்குகளையும், தேமுதிக 2.2% வாக்குகளையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 0.5% வாக்குகளையும் பெற்றன. 38 தொகுதிகளில் களம் கண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5.2% வாக்குகளை பெற்றது. தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி 3.9% வாக்குகளையும், மக்கள் நீதி மய்யம் 3.7% வாக்குகளையும் பெற்றன.